யாரோ சரியாதான் சொல்லிருக்காங்க, யாருக்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்க எதிரி கூட நண்பனா மாறிடுவான். அப்புறம் யாருக்கிட்ட எதுவுமே இல்லையோ அவங்க தங்களோட காசையே செலவு பண்ணுவாங்க. என்கிட்ட நாகமணி மட்டும் இல்ல, பணத்தோட சக்தியும் இருக்கு. அந்த பணத்தோட சக்தியை வச்சுதான் நீ உருவாக்கின சூழ்ச்சியில இருந்து என் அம்மாவை நான் விடுவிப்பேன். ஒரு தடவை அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன் குடும்பத்தோட அழிவுக்கான அத்தியாயம் ஆரம்பிக்கும். பெரியத்த, அத்தை, மாமா. அட, அம்மா ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு நீ மேலும் கஷ்டத்தை கொடுக்கற? எப்படி அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அதனால நான் சொல்றதை கேட்டு அவங்கள ரூம்லயே இருக்க விடு. ஒருவேளை என்னோட ரௌத்ர ரூபத்தை பார்த்து அவங்களோட உயிர் போயிட போகுது. சீமா, என்னாச்சு சீமா? என்னாச்சு சீமா? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? இவளால அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது, அதனால எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். சீமா பரத்வாஜ் அவளோட தோல்விய ஏத்துக்கிட்டா. எங்க அம்மா மட்டும் ஜெயில இருந்து திரும்ப வரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் செய்ய போறேன். அதனால பரத்வாஜ் குடும்பத்தோட பேரு வரலாறுல இருந்து காணாம போயிடும். உன்னை பாராட்டி ஆகணும் சீமா. தோத்ததுக்கு அப்புறமா கூட நீங்க என்ன அப்படி முறைச்சிட்டு இருக்க. இப்போ உன் விஷயத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே உன் தலையெழுத்தால நடக்கிறது. அப்புறம் அது எங்க நல்ல நேரத்துக்கான அறிகுறி. உனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? எப்ப ஒரு மனுஷனோட தலையெழுத்து மாறுதோ அப்போ தானாவே அவனோட நல்ல நேரமும் மாறிடும் ராஜ்வீர். நீ இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க தெரியுமா ராஜ்வீர்? நாங்க சின்னத்த விஷயத்துல ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி சின்னத்தைய சிக்க வச்சோன்னு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்னு இல்ல. எங்களோட உண்மையான பிளான் என்ன தெரியுமா? உன்னோட சூழ்ச்சியில சிக்க வைக்கிறது தான் ராஜ்வீர். धीमी तकिट तक धीमी तक जड़ धूम तन तक धीमी तकिट ता धूम तन तक धीमी तक. நாங்க சின்னத்த விஷயத்துல ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி சின்னத்தைய சிக்க வச்சோன்னு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்னு இல்ல. எங்களோட உண்மையான பிளான் என்ன தெரியுமா? உன்னோட சூழ்ச்சியில சிக்க வைக்கிறது தான் ராஜ்வீர். ஒரு தடவை நீ பேப்பர்ல சைன் போடுறதுக்கு முன்னாடி அத நல்லா படிச்சு பாத்துருக்கணும். ஆனா நீ அதை செய்யாம தப்பு பண்ணிட்ட. அதனால இப்ப மாட்டிட்டு முழிக்கிற. பிரேம் என்ன தப்பு பண்ணாரோ நீயும் அதையே தான் பண்ணிருக்க. இங்க பாரு ராஜ்வீர், இந்த விளையாட்டை முதல்ல ஆரம்பிச்சு வச்சவன் நீ. ஆனா முடிக்க போறது நாங்க எல்லாரும் தான். அக்கா, எனக்கு தெரிஞ்சு இவன்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இல்லன்னா யோசிச்சு இவனோட மூளையோட நரம்பு வெடிச்சாலும் வெடிச்சிடும். அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ராஜ்வீர், இப்ப நீ சைன் பண்ண பேப்பர்ஸ் இருக்குல்ல, அது சின்னத்தியோட பெயில் பேப்பர்ஸ் கிடையாது. உன்னோட இந்த எங்களோட இந்த முழு சொத்தையும் நீ உன்னோட சுய நினைவோட
மறுபடியும் எங்க கிட்டயே திருப்பி கொடுத்துட்ட. பெரியத்தியோட பேர்ல உனக்கே தெரியாம எழுதி கொடுத்துட்டேன். சீமா, ஒரு நிமிஷம். எங்களுக்கு ஒரு விஷயத்தை புரியவே. இப்ப நீ என்னெல்லாம் பேசிட்டு இருக்கியோ அதெல்லாம் உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? சொல்லு. அது நான் என்ன கேட்க வந்தேன்னா, இதெல்லாம் நீ எப்படி எப்படி பண்ணிருப்பேன்னு தான். இவரு நம்மள சூழ்ச்சி பண்ணி ஏமாத்துற மாதிரி நானும் இவரை சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திட்டேன். அப்புறம் ராஜ்வீர், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எங்க முழு சொத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு எங்களுக்கு வெறும் 20 நிமிஷத்தை மட்டும்தான் கொடுத்த. சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போங்க. அந்த பேப்பர்ஸை கிழிச்சு எறியறதுக்கு உங்ககிட்ட வெறும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ நாங்களும் அதையே தான் செய்ய போறோம். நாங்க உனக்கு 20 நிமிஷம் கொடுக்க போறோம். ஒரு நிமிஷம் கம்மியாவும் இல்ல, ஒரு நிமிஷம் அதிகமாவும் இல்ல. போ, உன்னால காப்பாத்திக்க முடிஞ்சா என்ன செஞ்சு வேணாலும் காப்பாத்திக்கோ. அப்புறம் நீ எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சியே, அதையும் காப்பாத்திக்கோ. இந்த மாதிரி என்ன கோபமா பாத்துட்டு இருக்கிறதால எதுவும் ஆக போறது இல்ல. உனக்குதான் ஒரு விஷயம் நல்லாவே தெரியுமே, நேரம் யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு. சீக்கிரம் போ ராஜ்வீர், ஓடு. நேரம் உன்னோட கையில இருந்து காத்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க. போ. அந்த பிரயோஜனமே இல்லாத வக்கீல் எனக்கு துரோகம் பண்ணுவானா? என்னாச்சு? வக்கீல் சார் போன் எடுக்கலையா? சரி, ஒரு உண்மையை நான் உன்கிட்ட சொல்றேன், கேட்டுக்கோ. இனிமே உன் போனை என்னைக்குமே அவரு எடுக்கவே மாட்டாரு. ஏன்னா அவர் இப்ப உண்மையோட பக்கம் தான் இருக்காரு, அதாவது எங்க கூட. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்போ நாங்க எங்க பணபலத்தை வச்சு அவரை எங்க பக்கம் இழுக்க பார்த்ததே இல்லை. அவரே ஒரு விஷயத்த நல்லா உணர்ந்துட்டாரு, எந்த பக்கம் உண்மை இருக்கு, எந்த பக்கம் பொய் இருக்குன்னு. எப்ப அவருக்கு உன்னை பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சதோ அப்பவே அவர் இந்த முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பொய் சொல்லி ஏமாத்துறவங்க கிட்ட இருக்கவே கூடாது, நேர்மையானவங்களுக்கு துணையா இருக்கணும்னு. இங்க பாரு, நீ கணக்குல ரொம்ப புத்திசாலிதான் இருப்ப. இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்றேன், நாங்க உனக்கு கொடுத்த 20 நிமிஷத்துல நீ இப்ப 2 நிமிஷத்தை வீணாக்கிட்ட. அப்படின்னா உன்கிட்ட இப்ப வெறும் 18 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்குள்ள என்ன பண்ணலான்னு யோசி. சிவா, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். तहाँ बैठा अक्षोभनाग विराजय शिव के माथे तारा बसे, विराजय शिव के माथे तारा बसे। ब्रह्म तारा छिन्नमस्ता त्रितारा है, ब्रह्म तारा छिन्नमस्ता त्रितारा। இப்ப நான் உன்னை காப்பாத்தணும், ஆனா அந்த அருகதையை இழந்து போய் நிக்கிறேன்.
கூட ஏதாவது பார்ட்டிக்கு போனா உங்க கல்யாணம் எப்பன்னு கேக்குறாங்க. காலேஜ்ல முதல் நாள் நான் ஸ்டூடெண்ட் இல்ல, டீச்சர். चोला सर तहाँ बैठा अक्षोभ नाग विराजय शिव के माथे तारा बसे विराजय शिव के माथे तारा बसे ब्रह्म तारा छिन्न मस्तक त्रितारा है ब्रह्म तारा छिन्न मस्तक त्रितारा. இப்ப நான் உன்னை காப்பாத்தணும், ஆனா அந்த அருகதையை இழந்து போய் நிக்கிறேன். இப்போ உன் கூட உன்னோட அம்மாவும் இல்ல, வீடும் இல்ல, பிசினஸும் இல்ல. அப்புறம் இப்போ உன்கிட்ட என்னோட நாகமணி கூட இல்ல. ஏன்னா என்னோட நாகமணிய நீ ராஜகுமாரி கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்க, கரெக்டா? அக்கா, நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கு மேலயும் நேரத்தை வீணடிக்க கூடாது. இதுக்கு மேலயும் யோசிக்காம இந்த ராஜ்வீரோட கதைய இப்பவே நான் முடிச்சாகணும். இல்ல மாயா, அவனை விட்டு இந்த கேவலமானவனை கொன்னுட்டு அந்த பாவத்தை நீ ஏத்துக்காத. ஏன்னா ஒருவேளை நீ அவனை கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, இவனுக்கு ரொம்ப சுலபமா முக்தி கிடைச்சு போயிடும். இவன் நம்மள எப்படி சூழ்ச்சி பண்ணி ஏமாத்தினானோ அதே மாதிரிதான் நாமளும் இவனை பண்ணணும் மாயா. ராஜ்வீர், உனக்கு எப்பவுமே மத்தவங்களை துடிக்க வச்சு ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி சாகடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. அதனால நாங்களும் உன்னை இப்போ அதே மாதிரி சாகடிக்க போறோம். चतुष्पदाः मानवाः स्वर्गमिच्छन्ति मोक्षमिच्छन्ति देवताः मानवाः स्वर्गमिच्छन्ति मोक्षमिच्छन्ति. இப்ப நீ சந்தோஷப்பட்டுக்கும், அக்காவும் உயிரை காப்பாத்திட்டாங்க. இந்த மாதிரி இன்னொரு சான்ஸ் உனக்கு கிடைக்காது. போ, உன்கிட்ட வெறும் 15 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. சுலபமா ஜெயிக்க விட்டுற மாட்டேன். இது உன்னோட முட்டாள்தனமான மூட நம்பிக்கை. எங்களுக்கு எங்களோட வெற்றிக்கான சங்கு ஒலி நல்லாவே கேக்குது. शङ्खपालं धृतराष्ट्रं च तक्षकं कलिलं तथा अनन्तपद्मनाभं च कम्बलं शङ्खपालं धृतराष्ट्रं च तक्षकं कलिलं तथा. இந்த வண்டி கூட இப்பதான் சொதப்பணுமா? நீங்க எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க ராஜ்வீர், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக போறதில்ல. உங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு காட்டுறதுக்காக இந்த வண்டியில இருந்து இந்த ஒயரை நான் தான் எடுத்தேன். இது எப்படி இருக்கு? ராஜ்வீர் ராஜ்வீர் ராஜ்வீர், உங்ககிட்ட சண்டை போட வாழ்க்கை பூரா டைம் இருக்கு. ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் முடியறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் என்ன பாக்குறீங்க? ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க.
அன்னைக்கு நான் எந்த இடத்துல நின்னேனோ அதே இடத்துல இன்னைக்கு நீ நின்னுட்டு இருக்க. எல்லாத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு அன்னைக்கு என்ன ஓட வச்ச, ஆனா இன்னைக்கு நீ ஓடுறா. என்னால செய்ய முடியாத ஒரு தப்ப செய்ய வற்புறுத்தல, அதுக்காக தான் நான் இப்ப உன்னை அடிச்சேன். அன்னைக்கு எனக்கு சீமாவுக்கும் தேவையில்லாம ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நீ காரணமான. எங்க 2 பேருக்கும் நடுவுல விரிசலை ஏற்படுத்திட்ட. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் சீமாவுக்கும் பிரேமுக்கும் இவ்வளவு பெரிய இடைவெளி இருந்திருக்கேன், நமக்கு தெரியாமலே போச்சு. நாம ஏன் இதெல்லாம் கவனிக்காம விட்டோம்? உனக்கு ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி முந்திக்கிட்டு வர பழக்கம் இருக்குல்ல, அதனால முன்னாடியே கிளம்பிட. எங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கணும். இப்போ உன்கிட்ட வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கு ராஜ்வீர். மரியாதையா இங்க இருந்து ஓடி போய். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ராஜ்வீர் இப்படி பயந்து ஓடி போறத பாக்கும்போது அந்த தாய் நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. உண்மையான பக்தர்களுக்கு கண்டிப்பா அவங்க நியாயத்தை வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க அம்மா வீட்ல இருக்கவும் உரிமை இல்ல, நம்ம காலனில இருக்கவும் உரிமை இல்ல. पृथिवी सत्येन तपते रविः सत्येन वति वायुश्च सर्वं सत्ये प्रतिष्ठितम्. நான் எப்படி இப்படி கீழே தரையில விழுந்தேன்? எனக்கு அப்படி என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு எப்படி? ஒருவேளை இப்படி இருக்குமோ? நான் ரொம்ப பலகீனமா இருக்கிறதுனால. அந்த நாகமணி எங்க போச்சு? ஒருவேளை யாராவது வந்து நான் மயக்கமா இருக்கும்போது அந்த நாகமணியை எடுத்துட்டு போயிட்டாங்களா என்ன? ராம்லால்! ராம்லால்!
இன்னும் 6 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. அண்ணா அண்ணா வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. அட அட நிறுத்துங்க. இன்னும் 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. அண்ணா நிறுத்துங்க. அண்ணா வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த ஊர் மக்களுக்கு என்னாச்சு? அண்ணா நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. कुसुमांड